நம்ம சென்னையில சாலையோரம் இருக்கும் உறவுகளை கண்டறிஞ்சு நமது விடுதலை சமூக நல அறக்கட்டளை மூலியமாக தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நடந்த நிகழ்வை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோங்க. ஒரு வயதான முதியவர் அழுக்கு படிந்த ஆடையோட தலையில் புழுக்களோட துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருந்தாரு. அவரை அந்த கோலத்துல அப்படியே பார்த்துட்டு கண்டும் காணாம விட்டுட்டு போகவும் மனசு வரல. அவர் அருகாமையில போய், நாங்க உங்க பிள்ளைங்க மாதிரி, நாங்க உங்களுக்கு முடி திருத்தம் எல்லாம் பண்ணி விடுறோம், நீங்க ஒத்துழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் சம்மதிச்சாரு. அவரை உட்கார வச்சு முடி திருத்தம் எல்லாம் பண்ணி குளிப்பாட்டி ஒரு புது ஆடைய அணிவிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த தூய்மை பணி போயிட்டு இருந்துச்சு. அதே சாலையோரம் எங்களை கடந்து போன நிறைய நபர்கள் மிகவும் சிறப்பான செயல் செய்றீங்க அப்படின்னு நிறைய பேர் பாராட்டிட்டு போனாங்க. இந்த கருணை செயலில் ஈடுபட்டிருந்த பொறுப்பாளர் தயவு திரு கார்த்திக் மிகவும் சிறப்பா இந்த செயலை செஞ்சாரு. அந்த பெரியவரை முழுமையா ஒரு புது மனிதரா மாத்தி ஒரு புகைப்படம் எடுத்து அவரிடமே காண்பிச்சோம். அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டதுங்க. அவர் மகிழ்ச்சி அடையதை பாக்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு நபரை மகிழ்வித்து மகிழ்வதில் இதுவே இறைவனின் செயல்னு சொல்லலாம். எல்லா செயலையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பணும். ஆனா உரத்த குரலோட அந்த பெரியவர், நீங்க தான் எங்களுக்கு இறைவன் மாதிரி அப்படின்னு எங்களுக்கு திருப்பி அவர் நன்றி சொன்னாரு. ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். உலகம் ஒரே குடும்பம். நன்றி, வணக்கம்.